ஓம் ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் இருக்கின்றேன். நாம் தற்போது தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயிலானது திருமுருகன் பூண்டி முயங்கு பூன்மலை வள்ளியம்மை உடனம திருமுருகன் சுவாமி கோயில் இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. தேவார பாடல் பெற்ற 224 சிவஸ்தலங்களில் இது 206வது ஸ்தலமாகும். இழந்த பொருளை மீண்டும் பெற்றிட பரிகார ஸ்தலமாக திருமுருகன் பூண்டி விளங்குகின்றது. இங்குள்ள மூலவர் திருமுருகநாத சுவாமி, திருமுருகநாதர், முருகநாதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். இங்குள்ள அம்மன் முயங்கு பூன்முலை வள்ளியம்மை, ஆலிங்க பூஷணஸ்தானாம்பிகை, ஆவுடைய நாயகி, மங்களாம்பிகை என்று அழைக்கப்படுகின்றார். தீர்த்தம் சண்முக தீர்த்தம், ஞான தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம். இந்த கோயில் வரலாறு என்ன கூறுகின்றது என்றால், புராணத்தின்படி முருகப்பெருமான் அரக்கன் சூரபத்மனை கொண்டதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக் கொள்ளும் பொருட்டு இந்த சிவஸ்தலத்திற்கு வந்து சிவலிங்கத்தை நிறுவி அதற்கு பூஜை செய்தார் என்பது ஒரு ஐதீகம். சிவனின் தேவார பாடல்பட்ட 224 ஸ்தலங்களில் இது 206வது ஸ்தலமாகும். சேரன் பெருமான் நாயனாரிடம் பெற்ற பரிசு பொருட்களை திரும்பி வந்து கொண்டிருந்த சுந்தரர் திருமுருகப்பூண்டி அருகே வரும்போது சிவபெருமான் தனது பூதகங்களை வழிப்பறித்தவர்கள் வேடத்தை அனுப்பி சுந்தரின் பரிசு பொருட்களை கொள்ளையடித்து வரச் செய்தார். கவலையடைந்த சுந்தரர் திருமுருகன் பூண்டி சென்று இறைவன் மேல் பதிகம் பாடி முறையிட்டார். வழிப்பறித்தவர்கள் இருக்கும் இந்த ஊரில் இந்த பயத்திலிருந்து மக்களை காப்பாற்றாமல் நீயும் அம்பிகை எதற்காக இங்கு இருக்கின்றீர்கள் என்று தனது தேவார பதிகத்தில் ஒவ்வொரு பாடலும் முடியும் எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரானரே என்று நிந்திப்பதை போல பாடியவுடன் சுவாமி அத்தனை பொருட்களையும் பூதங்கள் மூலம் சுந்தரன் திருப்பி அளித்தாராம். இதற்கு சான்று கூறும் வகையில் இக்கோயில் உள்ள மண்டபத்தில் வில்கையில் ஏந்தியபடி வேட்டுவன் கோலத்தில் நிற்கும் சிவபெருமான் சிற்பமும், இதற்கு எதிரில் சுந்தரர் கவலையுடன் மகிழ்ச்சியுடன் இருக்கும் 2 சிற்பங்கள் காணப்படுகின்றன. ஒரு சிலை கவலையுடன் காணப்படும், மறுசிலை மகிழ்ச்சியுடன் காணப்படும். பரிசு பொருட்களை பறிகொடுத்த நிலை ஒன்று, பறிகொடுத்த பொருட்களை மீண்டும் பெற்ற நிலை ஒன்று ஆக இது இரண்டு மற்றொன்றாக இந்த 2 நிலையை காட்டும் வகையில் இங்கு இருப்பதே சுந்தரரின் இந்த 2 சிற்பங்கள் இழந்த பொருளை மீண்டும் பெற்றிட பரிகார ஸ்தலமாக இந்த திருமுருகன் பூண்டி விளங்குகின்றது. இந்த ஸ்தலத்து விநாயகர் கூப்பிடு விநாயகர் என்ற பெயரில் காட்சியளிக்கின்றார். சுந்தரின் பரிசு பொருட்கள் சிவபெருமாள் கொள்ளையடிக்கப்பட்ட பிறகு விநாயகர் சுந்தரரை கூப்பிட்டு பொருள் இருக்கும் இடத்தை காட்டி அறிவித்தார். அவர் கூப்பிடு விநாயகர் என்று பெயர் பெற்றாராம். இந்த கோயில் அமைப்பு எப்படி இருக்கின்றது என்றால், நொய்யலாற்றின் வடபகுதியில் அமைந்த மேற்கு நோக்கிய திருத்தலமாகும் திருமுருகன் பூண்டி. மேற்கு திசை நோக்கியவாறு அமைந்துள்ள இந்த கோயிலில் மற்ற கோயில்களைப் போல நுழைவு கோபுரம் எதுவும் இல்லை. கோயிலுக்கு வெளியே கொங்கு நாட்டு தலங்களுக்கே உரித்தான கருங்கல் தீபஸ்தம்பம் உள்ளது. சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் 4 புறமும் உயர்ந்த மதில் சுவர்களை உடையதாய் 2 பிரகாரங்களுடன் இந்த கோயில் அமைந்திருக்கின்றது. கோயிலின் மூலவரான திருமுருகநாதர் சிவலிங்க ரூபத்தில் சுமார் 2.5 அடி உயரம் உள்ளதாக தரிசனம் தருகின்றார். மேற்கு பார்த்து மூலவர் சந்நிதி உள்ளது. கருவறையின் பின்புறச் சுவரில் யானை ஒன்று தும்பிக்கையால் சிவலிங்கத்தை தாங்கி பிடிப்பது போல அழகுடைய சிற்பமாக வடிவமைத்துள்ளது. கருவறை விமானத்தில் அழகிய சுதை சிற்பங்கள் இருக்கின்றன. உட்பிரகாரத்தில் நிறுதி விநாயகர், 63 நாயன்மார்கள், சண்முகர், துர்க்கை, பைரவர், சனீஸ்வரர், நவகிரகங்கள் போன்ற சன்னிதிகள் இருக்கின்றன. மூலவர் சன்னிதியின் வலது பக்கம் தெற்கு பார்த்த நிலையில் 6 முகங்களும் கூட காணப்படும் சண்முகர் சன்னிதி இருக்கின்றது. 5 அடி உயரம் உள்ள இந்த சிற்பம் முன்பக்கம் 5 முகங்களும் பின்பக்கம் 1 முகம் உடையதாக அமைந்திருக்கின்றது. மூலவர் சன்னிதி இடதுபுறம் மேற்கு பார்த்த நிலையில் அம்பாள் முயங்கு பூன்மலை வள்ளியம்மையின் சன்னிதி அமைந்திருக்கின்றது. இறைவியின் இப்பெயரை சுந்தரர் தனது பதிகத்தின் 5வது பாடலில் குறிப்பிட்டிருக்கின்றார். கோயிலுக்கு உள்ளே பிரகாரத்தில் சுப்பிரமணிய தீர்த்தமும் கோயிலுக்கு வெளியே பிரம்ம தீர்த்தமும் ஞான தீர்த்தமும் இருக்கின்றது. சித்த பிரமை பிடித்தவர்களை இந்த சிவஸ்தலத்திற்கு அழைத்து வந்து தங்கியிருக்க செய்து அன்றாடம் 3 தீர்த்தங்களையும் நீராடச் செய்து அவருடைய சித்த பிரமை நீங்கும் என்பது பக்தர்களின் நிலைமையாகும். திருவிழா மாசியில் 13 நாட்கள் பிரதான திருவிழாவாகும். மகாசிவராத்திரி, திருக்கார்த்திகை, ஆருத்ரா தரிசனம், அன்னபிஷேகம், கந்தசஷ்டி போன்ற விழாக்கள் இங்கே கொண்டாடப்படுகின்றன. இந்த கோயில் காலை 6 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை தரிசனத்திற்காக திறந்திருக்கும் என்பது உங்களுக்கு நான் தரக்கூடிய ஒரு செய்தியாகும். வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயில் தவறாமல் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரர மகாதேவ. தென்தில்லை மண்ணினுள்ளாடி போற்றி இன்றனுக்காரமது ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திலே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. கொடுகு வெள்ளிலை வடுக வேடுவர் இரவலாமை
கொடுகு வெள்ளிலை வடுக வேடுவன் விரவலாமை சொல்லி திடுகு மொட்டன குத்தி கூரை கொண்டு ஆரலை கோமிடம் திடுகு மொட்டு என குத்தி கூரை கொண்டு ஆரலை கோமிடம் முடுகு நாரிய வடுகர்வாள் முருகல் பூண்டி மாநகர்வாய் முடுகு நாரிய வடுகர்வாள் முருகல் பூண்டி மாநகர்வாய் இடுகு நுள்ளீடை மங்கை தன்னோடு எத்து கிள்கீருள் தேஜம் பிரானிரே இடுகு நுள்ளீடை மல்கை தன்னோடும் எத்து கிள்கீருள் தேஜம் பிரானிரே முல்தேவானவர் தாம் தோழும் முருகல் போடி மாநகர்வாய் முல்தேவானவர் தாம் தோழும் முருகல் போடி மாநகர்வாய் பந்தனை விரலால் பாவை பந்தனை வீரல் பாவை தல்லை ஓர் பாகம் வைத்தவனை சிந்தையில் சிவதொண்டல் மூடல் உரைத்தன பத்தும் கொண்டே சிந்தையில் சிவதொண்டல் ஊரல் உரைத்தன பத்தும் கொண்டே எந்தம் அடிகளை ஏத்துவாரு எந்தம் அடிகளை ஏத்துவார் இடர் ஒன்று தாமிலரே எந்தம் அடிகளை ஏத்துவாரு இடர் ஒன்று தாமிலரே அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.